வணக்கம் நண்பா. இப்போ நாம் இந்த வீடியோவில் ஒரு டல்லாக இருக்கக்கூடிய ஃபேஸை எப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நாம் எடுக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிக்கில் இந்த மாதிரி ஷேடோஸ் எல்லாம் நம்மளுடைய ஃபேஸு கிட்டத்தட்ட ஆஃப்ரிக்கன் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஆஃப்ரிக்கன் ஃபேஸ் மாதிரி இருக்க ஒரு இமேஜை எப்படி ஆஸ்திரேலியன் ஃபேஸாக மாற்றுறது வாங்க பார்க்கலாம். இந்த பிக்சரை நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்ண போகிற ஆப் பேர் பிக்சார்ட். இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஷேடோலாம் எந்த அளவுக்கு இமேஜ் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண டூல்ஸ் ஆப்ஷன் போயிட்டு அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நாம் கொஞ்சம் பிரைட்னஸ்ஸு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு கம்மியாகும். ஷேடோஸில் இருக்க டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக ஷேடோஸை கொஞ்சம் அதிகமாகவும் வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு ஷேடோஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியுது. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. பிறகு இந்த பியூட்டிஃபை ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் நாம் ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணணும். இதில் நமக்கு ஏகப்பட்ட ஸ்கின் டோன் இருக்குங்க. நம்மளோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் டோன் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய அமௌண்ட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்மூத் ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் நான் கொஞ்சம் ஸ்மூத்தாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம் நண்பா. அவ்வளோதான் நண்பா. இப்போ நம்ம ஃபேஸ்க்கு ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் போட்டாச்சு. இருந்தாலும் இந்த ஃபேஸ்க்கும் பின்னாடி இருக்கக்கூடிய செவுத்துக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை. ஸோ மறுபடியும் நம்ம டூல்ஸ் ஆப்ஷனில் போய் இங்கே இப்போ நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாக்கா ஓவரால் இமேஜே டேமேஜ் ஆகும். அதனால் இந்த எரேசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த போர்ட்ரைட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய செவுறு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுலேயே நம்ம ஒரு சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா. டல்லாக இருக்க நம்ம இமேஜை கொஞ்சம் பெட்டராகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி மேலும் பல எடிட்டிங் டிப்ஸை சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.